சொல்லலாம் இருக்க இது வரைக்கும் எழுதுனதை சொல்லுவோம், அப்புறம் புதுசா பார்க்கலாம். நற்பண்புகள். அனைவரிடமும் அன்புடன் பேசுவேன், பழகுவேன். என்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வேன். எனக்கு உதவி தேவைப்படும் போது தயங்காமல் பிறரிடம் கேட்பேன். குப்பைகளை கண்ட இடங்களில் போட மாட்டேன். குப்பைகளை அதற்குரிய தொட்டிகளில் மட்டுமே போடுவேன். பொது இடங்களில் எச்சில் துப்ப மாட்டேன். திறந்த வெளியில் மலம் கழிக்க மாட்டேன். என் வேலைகளை நானே செய்வேன். நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். உணவுப் பொருட்களை வீணாக்க மாட்டேன். தண்ணீரை வீணாக்க மாட்டேன். சிக்கனமாக பயன்படுத்துவேன். பரவாயில்ல அது கொட்டி விட்டது பரவாயில்ல. அதனால கொட்டின தண்ணி என்ன பண்றது, அதையும் சேர்த்து படிக்க வேண்டியதான். தண்ணீரை கொட்ட மாட்டேன். வகுப்பறையில் தண்ணீரை கொட்ட மாட்டேன். உடலுக்கு தீங்கு தரும் உணவுகளை உண்ண மாட்டேன். பொது இடங்களில் சண்டை போட மாட்டேன். பொது இடங்களில் பிறருக்கு தொந்தரவு ஏற்படுமாறு சத்தமாக பேசவோ கத்தவோ மாட்டேன். பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுமாறு நடக்க மாட்டேன். இங்க கவனி, ஒழுங்கா கவனிச்சு இங்க பார்த்து சொல்லுங்க. ஹலோ அங்க பேசிட்டே இருக்காங்க கேர்ள்ஸ். கௌஷிகா, இன்னும் பேயர்ல இருந்து பேசிட்டே இருக்கீங்க, நான் ஸ்டாப்பா இருக்கு. கிளாஸை கவனி, அப்புறம் பிரேக் சமயத்துல ஃப்ரீயா இருக்க நேரத்தை பேசிக்கலாம். கிளாஸ்ல நேரத்துல பேசிட்டே இருந்தா எப்படி? உட்காரு நேரா உட்காரு, ஒழுங்கா உட்காரு. உட்காருமா உட்காரு. நல்லா உட்காரு, முன்னாடி வந்து உட்காரு. அது ஈரமா இருந்து முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடி வந்து உட்காரு. விட்டுரு. அங்க பின்னாடி அப்படி போய் உட்காருங்க. உட்காரு. தம்பி வேறு நோட்டை மூடி வச்சுட்டு சொல்றத காதுல வாங்கி சொல்லு. எழுதுற போது எழுதிக்கலாம், சொல்ற போது பேசாம இங்க கவனிச்சு சொல்றத காதுல வாங்கி சொல்லு. ஆமா, பொது சொத்துக்களை சேதப்படுத்த மாட்டேன். நாட்டு நலனுக்கு கேடான தேச விரோதமான செயல்களை செய்ய மாட்டேன். என் தாயையும் தாய் மொழியையும் தாய் நாட்டையும் தாய் மதத்தையும் என் உயிருக்கு மேலாக கருதுவேன். காலணிகளை எப்பொழுதும் எங்கும் முறையாக வரிசையாக வைப்பேன். பிறர் காலணிகளை அணிய மாட்டேன். தலைமுடியை நேர்த்தியாக அழகாக பராமரிப்பேன்.
இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்ப ஒரு கேள்வி நான் கேட்குறேன், உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை படிச்சோமே, கவனிதே கவனி. நீ அங்க பார்க்காத, இங்க பாரு. நீ என்னைய பாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காத. நோட்ல இருந்து பேப்பரை கிழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நோட்ல பேப்பர் நோட்லயே இருக்கணும், கிழிக்க கூடாது. என் தாயையும் தாய் மொழியையும் தாய் நாட்டையும் தாய் மதத்தையும் என் உயிருக்கு மேலாக கருதுவேன்னு பார்த்தோம். தாய்னா யாரு? அம்மா. என்னுடைய அம்மா உயிருக்கு மேலாக கருதுவேன். தாய் மொழினாக்கா தமிழ் மொழி. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா பரம்பரையா என்ன மொழி? தமிழா இருக்கலாம், தெலுங்கா. சிலர் வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் தெலுங்கு பேசுகிற ஆள், கன்னடம் பேசுகிற ஆள் இருக்காங்க. அது இங்கிலீஷ் பேசுறது அது வந்து இங்கிலாண்டில். இங்கே பாரத தேசத்து மொழி வந்து தமிழ் பேசலாம், இல்லை தெலுங்கு பேசலாம், கன்னடம் பேசலாம். நமக்கு அம்மா அப்பா பரம்பரையா என்ன மொழி வந்திருக்கோ அந்த மொழி தாய்மொழி. ரைட்டா? தாய் பேசுகிற மொழி தாய்மொழி, அதானே? அது மறக்கக்கூடாது. அதான் தமிழா இருக்கலாம், தெலுங்கு, கன்னடம். அது என்னைக்கும் நமக்கு எது பரம்பரையா வந்த மொழியோ அது உயிருக்கு மேலாக கருதுதல். அதுக்கப்புறம் தாய் நாடுனாக்கா எது? தாய் நாடு இந்தியா, பாரத நாடு இங்கிலாந்து இல்ல. தாய்மொழி இங்கிலீஷா தமிழா? தமிழ் தானே. இப்ப தாய் நாடு பாரதமா இல்ல இங்கிலாண்டா? இங்கிலாந்துல இருக்கிறவனுக்கு தாய்மொழி இங்கிலீஷு, அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு தாய்மொழி இங்கிலீஷு, இந்தியாவில் இருக்கிறவனுக்கு, நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தான். தமிழை நம்ம இந்த பாரத தேசத்துல இருக்கிற மொழி எல்லாம் நம்முடைய மொழி. நம்முடைய தாய்நாட்டோட மொழி என்னவோ அது நம்முடைய மொழி. ஏறக்குறைய 300 மொழிகளுக்கு மேல நம்ம நாட்டில் பேசப்படுது, தெரியுமா? நம்ம பாரத நாட்டில் 300 மொழிகளுக்கு மேல நம்ம நாட்டு மொழியா இருக்கு, பேசப்படுது. அதுக்கப்புறம் அது கூகுள்ல போட்டு தேடிப்பாரு வரும். அப்புறம் தாய் மதம்னு சொன்னேன். தாய் மதம்னா என்னது? நம்ம தாய் மதம்னா என்னது? நம்ம மதம்னா என்னது? நம்ம மதம் என்னது? தமிழா? அவ மொழி என்னது? மொழி தமிழ், நாடு பாரத நாடு. மதம்னா என்னது? நம்மளுடைய மதம் என்னது? இந்து மதம். அதுல என்ன யோசனை? இல்ல அதாவது சந்தேகம் இருக்கா? மதம்னாக்கா ரிலீஜன் அர்த்தம். அதான் மதம். மதம்னு பேர். கவனி, அதுக்காக இந்த கேள்வியே கேட்டேன். நீங்க உங்களுக்கு சரியா தெரியலங்கிறது தான் நான் திரும்ப கேட்டேன். கவனி பாரு, மதம் அல்லது சொல்லலாம் சமயம்னு சொல்லலாம். ரிலீஜன் இங்கிலீஷ்ல சொல்றாங்கல்ல, நம்ம சர்டிபிகேட்ல கூட, ஸ்கூல் சர்டிபிகேட்ல கூட போடுறான் மை ரிலீஜன். ரிலீஜன் இருக்குல்ல, டிசியில எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஹிந்து அப்படிங்கறதானே. அதனால நம்மளுடைய தாய் மதம், அம்மா அப்பா நமக்கு பரம்பரையா வந்த மொழி மாதிரி, பரம்பரையா வந்த நாடு மாதிரி, பரம்பரையா வந்த மதம் இருக்கு. அது என்ன மதம்? ஹிந்து மதம். ஹிந்து மதம் அல்லது ஹிந்து சமயம்னு சொல்லலாம், ஹிந்து மதம்னு சொல்லலாம், அல்லது சனாதன தர்மம்னு சொல்லலாம். என்னது? சனாதன தர்மம். ஹிந்து மதத்துக்கு இன்னொரு பேரு சனாதன தர்மம். அதனால இது வேற அது வேற நினைக்க கூடாது. ஹிந்து மதம்னு சொன்னாலும், ஹிந்து சமயம்னு சொன்னாலும், சனாதன தர்மம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதனால நம்முடைய தாய் மதம் அப்படின்னாக்கா என்னது? தாய் மதம் என்ன? உன்னுடைய தாய் மதம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஹிந்து மதம். இங்கிலாந்துல பிறந்தவனுக்கு கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இல்ல அரேபியாவில் அங்க பிறந்தவனுக்கு இஸ்லாம் மதமா இருக்கலாம். இந்த நம்ம பாரத தேசத்துல பிறந்த எல்லாருக்குமே தாய் மதம் வந்து ஹிந்து மதம் தான். நமக்கு தாய்மொழி தமிழா இருந்தாலும் இங்கிலீஷ்லயும் பேசுறோம், அப்படித்தானே? தாய்மொழி தமிழா இருந்தாலும் இங்கிலீஷ்லயும் பேசுறோம். இங்கிலீஷ்ல பேசுற ஆள் இருக்கிறான்ல. அப்ப நமக்கு தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் அங்க ஆந்திராவில இருந்து இல்ல கர்நாடகாவில இருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து பெயர்ந்த பிறகு தமிழ்லயே பேசுறோம், அப்படித்தானே? தமிழ்ல படிக்கிறோம், தமிழ்ல பேசுறோம். தாய்மொழினா கன்னடம், தெலுங்கு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இங்க இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் நம்முடைய தாய் மதம் என்னன்னா ஹிந்து மதம். ஹிந்து மதம், ஹிந்து சமயம் அல்லது சனாதன தர்மம். இந்த பேரு சனாதன தர்மம். மறக்க கூடாது, எழுதி கூட வச்சுக்கலாம். எனது
தாய் மதம் சனாதன தர்மம் என்ற ஹிந்து மதம், அல்லது ஹிந்து மதம் என்ற சனாதன தர்மம். இப்ப தமிழ் மொழி எங்க பேசுறோம்? டேய் கவனி, தமிழ் மொழி தமிழ்நாட்டுல பேசுறோம் அதானே? தமிழ் மொழி அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கிறவர்கள் தமிழ் மொழியை சேர்ந்தவர்கள் நம்ம. அப்ப தமிழ் மொழி பேசுறோம். டேய் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, விளையாண்டுக்கிட்டே இருக்க, இங்க என்னையோ பார்க்க மாட்டேங்கிறீங்களே. பேசுறதுக்கு வந்தீங்களா, கிளாஸ் கவனிக்க வந்தீங்களா, படிக்க வந்தீங்களா, பேச வந்தீங்களா? தம்பி அந்த அந்த தம்பி பக்கத்துல, உங்க பேர் என்ன? வாங்க இங்க வாங்க, உங்க பேர் என்ன? தருண் பாண்டியாவா? வெரி குட். சரி, அந்த 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 ப்ளூ சட்டை பக்கத்துல உட்காந்து, தம்பி பக்கத்துல, தம்பி உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்க. நீங்க 3 பேரை உட்காந்துருக்கு பாரு, தம்பியை உட்கார வச்சுக்க. உட்காரு. ரைட். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தருண் பாண்டியன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி, அடுத்த வாரம் வரும்போது ஒரு நோட்டு பேனா கொண்டு வாங்க. ரைட், உட்காரு. சரி, இங்க கவனிக்கலாம். அப்ப நம்முடைய தாய்மொழி தமிழ். ஆனா இந்தியாவில் தமிழ் மொழி அதிகமா எங்க பேசப்படுது? தமிழ்நாட்டுல. மொழியை வச்சுதான் இந்தியாவில் மாநிலங்கள் பிரிச்சிருக்காங்க சுதந்திர காலத்துக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. ஆனா சுதந்திரத்தப்ப மாநிலங்கள் பிரிக்கிற பொழுது மொழியினுடைய அடிப்படையில பெரும்பான்மையானவர்கள் என்ன மொழி பேசியிருக்காங்களோ அந்த பகுதியில எந்த மொழி பேசப்படுதோ அந்த மொழியினுடைய அடிப்படையில மாநிலம் பிரிச்சாங்க. தமிழ் மொழி அதிகமா பேசப்பட்டது தமிழ்நாடு, மலையாளம் அதிகமா பேசினது மலையாள நாடு அல்லது கேரள நாடுன்னு பேர். ஆமா, மலையாள நாடுன்னு பேரு, அல்லது அங்க நிறைய தேங்காய் விளையிறதுனால அந்த நாட்டுக்கு கேரளான்னு பேர். அப்புறம் ஆந்திரா, அங்க வந்து தெலுங்கு அதிகமா பேசுற அந்த மக்கள் அதிகமா இருக்க பகுதியை ஆந்திரான்னு பிரிச்சாங்க. கன்னடம் அதிகமா பேசுற பகுதியை கர்நாடகான்னு பிரிச்சாங்க. இது வந்து நம்ம தென்னிந்தியா. கன்னடம் அதிகமா பேசுவாங்க, கன்னடம் பேசுறவங்க அதிகமா இருக்காங்க. அங்க தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்க, கன்னடம் தெலுங்கு பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா அதிகமா பேசுறது கன்னடம். அதுக்கப்புறம் இது வந்து தென்னிந்தியா, இதெல்லாம் தென்னிந்தியாவாயிருது. வட இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. குஜராத் அப்படின்னா குஜராத்தி மொழி இருக்கு. ஆனா பொதுவா அதிகமான மாநிலங்கள்ல பேசப்படுறது ஹிந்தி. நிறைய பெரும்பாலான வட மாநிலங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல ஹிந்தி பேசுறாங்க. அது இல்லாம அந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. ரைட்டா? அதனால டேய் கவனி, அதனால நம்ம இந்தியாவில் இருந்தாலும் நம்ம நாடு பாரத நாடுனாலும் நிறைய மொழிகள் இருக்கிறதுனால மொழிக்கு அடிப்படையில மாநிலம் பிரிச்சிருக்கிறோம். அதனால தமிழ்நாடுன்னு தனியா வச்சிருக்கிறோம். ஆனா மதம் அப்படின்னு பார்க்கிற பொழுது பாரத தேசம் முழுக்க பெரும்பான்மையா இருக்கிற மதம் என்னது? பாரத நாடு முழுக்க, நம்முடைய நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மதம் எது? ஹிந்து மதம். ஆனால் நம்மளுடைய ஹிந்து மதம் அல்லது சனாதன தர்மம் இந்தியா முழுக்க, இந்தியாவுக்கு பொதுவானது. நம்மளுடைய மொழி தமிழ் மொழிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமா பேசுறோம். வட இந்தியாவில் ஹிந்தி பேசுறாங்க, அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு மாநில மொழி இருக்கு. ஆனா பொது மொழியா அதிகமான மக்களால பேசப்படுறது ஹிந்தி மொழி. அதனால இந்தியா தேசம் முழுக்க பொது மொழின்னு ஹிந்தி மொழி வச்சிருக்கிறோம். அப்புறம் இங்கிலீஷும் இருக்கு. ஆட்சி மொழியில ஹிந்தி இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. ஹிந்தி இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. அதனால நம்ம ஹிந்தியும் கத்துக்கணும், இங்கிலீஷும் கத்துக்கணும். பாரத நாடு முழுக்க பொது மொழியா இருக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனாக்கா இங்கிலீஷ் வேணும். நம்ம பாரத நாட்டுல டெல்லிக்கு போகணும், மற்ற பீகார் போகணும், இல்ல உத்தரப்பிரதேசம் போகணும், வேற மாநிலங்களுக்கு போகணும்னாக்கா ஹிந்தி வேணும். அதனால ஹிந்தியும் கத்துக்கொள்ளணும். அதனால ஹிந்தி பத்தி படிக்க மாட்டேன், ஹிந்தி தெரியாது போடான்லாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் போக முடியும். இல்லைனாக்கா நம்ம ஊரை தாண்டி, ஊர் எல்லையை சென்னையை தாண்டி போக முடியாது. மற்ற மாநிலங்களுக்கு போகணும், மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், தமிழும் தெரிஞ்சுக்கணும். நம்ம தாய்மொழியும் விடக்கூடாது. எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனா தமிழ் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி இங்கிலீஷ் நம்மளுடைய தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தெரிஞ்சா போதும். கவனி.
தமிழ் நல்லா நமக்கு பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது நம்ம தாய்மொழி. ஹிந்தி, இங்கிலீஷ் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். நல்லா தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ரைட்டா? அதே மாதிரி நம்மளுடைய மதம்னு பார்க்குற பொழுது பாரத தேசம் முழுக்க ஒரே மதம் தான். ஒண்ணுதான் நம்ம பாட்டு படிச்சோம்ல, அங்கேக்கு இங்க பேதம் இல்லை, பாட்டு படிச்சோம்ல, படிக்கலாம், அப்புறமா படிக்கலாம், பிரேக் அப்புறம் படிக்கலாம். அப்ப பாரத தேசம் முழுக்க என்ன மதம்னா ஹிந்து மதம். அதான் நம்மளுடைய தாய் மதம். அதனால நம்மளுடைய மதம், பாரத நாட்டோட மதம் தாய் மதம். மற்ற எல்லா மதங்களுக்கும் தாய் மதம். கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. கிறிஸ்தவ மதம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தானே கிறிஸ்தவ மதம் வந்தது. 2000 சொல்றோம். 2024 கிறிஸ்து பிறந்ததை வச்சுக்கொண்டு 2024 சொல்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன மதம் இருந்தது? அதுக்கு முன்னாடி உலகம் இருந்ததா இல்லையா? மக்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. முகமது நபி பிறந்ததுக்கு அப்புறம் இஸ்லாம் மதம் வந்தது. முகமது நபி எப்ப பிறந்தாரு? எப்ப இருந்து இருக்கு இஸ்லாம் மதம்? ஒரு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல இருந்தா இருக்கு. 1300 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி அங்க என்ன மதம் இருந்தது? ஹிந்து மதம் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன மதம் இருந்தது? ஆமா, அப்ப யூத மதம்னு சொன்னாங்க. யூத மதத்துக்கு முன்னாடி இருந்தது ஹிந்து மதம் தான். சொல்ல போனா கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் தான் கிறிஸ்துன்னு ஆயிட்டார். கிருஷ்ணருங்கிற பேர்ல இருந்துதான் கிறிஸ்துங்கிற பேர் வந்தது. கிருஷ்ணர் கிறிஸ்து ஒரே பேர் தான். கிருஷ்ணர் தான் கிறிஸ்துங்கிற பேர்ல அங்க கிருஷ்ணருடைய கதை தான் அங்க போற பொழுது கிறிஸ்துன்னு கதையாயிருச்சு. மற்றபடி எல்லாம் அடிப்படையெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான். ஆமா, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார்னா நடு ராத்திரியில பிறந்தார், மாட்டு தொழுவத்துல பிறந்தார். கிருஷ்ணர் எங்க பிறந்தாரு? நடு ராத்திரியில பிறந்தார், மாட்டு தொழுவத்துல வளர்ந்தார். அதே கதை தான். இந்த கதையை அங்க போற பொழுது கிருஷ்ணர் கதையை கிறிஸ்து கதையாக்கிட்டான். அவ்வளவுதான். மற்றபடி அப்படி ஒருத்தர் அங்க பிறந்ததே இல்லை, அப்படி ஒருத்தரே இல்லை. கிருஷ்ணர் கதை தான் கிறிஸ்து கதையாயிருச்சு. சரி, இருக்கட்டும். அதனால நம்ம நாட்டுக்கு என்ன மதம்? நம்மளுடைய தாய் மதம் என்னன்னா ஹிந்து மதம் அல்லது சனாதன தர்மம். எழுதிக்கலாமா? இன்னைக்கு 3 பாயிண்ட் எழுதிக்கலாமா? சரி. ஆத்திச்சூடி அப்புறம் எழுதலாம். நற்பண்புகள் எழுதணுமே. நற்பண்புகள் எழுதலாம். நான் ஹிந்து மதம் என்னும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். எல்லா மதத்தினரையும் சமமாக மதிப்பேன். எனது மத அடையாளத்தை தயங்காமல் அணிவேன். நான் ஹிந்து மதம் என்னும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். எல்லா மதத்தினரையும் சமமாக மதிப்பேன். எனது மத அடையாளத்தை தயங்காமல் அணிவேன். நான் ஹிந்து மதம் என்னும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். எல்லா மதத்தினரையும் சமமாக மதிப்பேன். என் மத அடையாளத்தை தயங்காமல் அணிவேன். அணிவேனுக்கு முன்னாடி தயங்காமல்னு சேர்த்திருக்கேன். நமக்கு தான் அதுல தயக்கம் இருக்கு. அதனால அர்த்தம் பார்க்கலாமா? அர்த்தம் பார்ப்போம். நான் அர்த்தம் சொல்லிட்டேன். ஹிந்து மதம் பார்த்தாச்சு. நம்மளுடைய மதம் ஹிந்து மதம். இதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கணும். ஏன்னா மிக பழமையான மதம், ஆதி மதம், உலக மதங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற மதம் நம்மளுடைய மதம், நம்மளுடைய ஹிந்து மதம். நம்மளுடைய மத நூல் தான் உலகத்துல இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாவற்றிலும் மிக பழமையான நூல் நம்மளுடைய மத நூல் ரிக்வேதம் தான். நம்முடைய வேதம் தான் உலகத்துல கிடைச்சிருக்கக்கூடிய புஸ்தகத்திலேயே ரொம்ப பழைய புஸ்தகம்
நம்முடைய ஹிந்து மதத்தோட ரிக்வேதம், இந்த வேத புஸ்தகங்கள் தான். அதுல இருந்து என்ன தெரியுது? மிக பழமையான மதம்ங்கிறது தெரிகின்றது. வேதம் அப்படிங்கிறதுக்கே அறிவுன்னு அர்த்தம். வேதம்னு என்ன அர்த்தம்? அறிவு, அறிவு நூல் அப்படின்னு அர்த்தம். அதனால நமக்கு அதுல ஒரு பெருமை இருக்கணும். இப்ப இந்த கவனி டேய், ஹலோ, லோட 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 லோடன்னு பேசிட்டு, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின். துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு யாரு? அவர் பேர் என்ன? துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின். மோடியோட துணை முதலமைச்சர். சும்மா தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லக்கூடாது. மோடி பாரத நாட்டோட முதல் மந்திரி, பிரதம மந்திரி. தமிழ்நாட்டுக்கு முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின். துணை முதல்வர் அப்படின்னு உதயநிதி அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்னு சொல்லியிருக்காங்க. அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கிறாரு? போன வாரத்துல கவனி போன வாரத்துல அவர் இப்ப கிறிஸ்துமஸ் வருது இல்ல, அதனால சர்ச்சில் இருந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் சேர்ந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் அந்த இந்த கிறிஸ்துமஸுக்காக கொண்டாடுற கிறிஸ்தவ மத விழாவுக்கு போயிருக்கிறார். அதுல போய் அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? டிவில எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறது இல்லை நம்ம. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் கிறிஸ்தவரா இருக்கிறார். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன்னு பொது மீட்டிங்ல கிறிஸ்தவ மத விழாவில் அவர் பேசியிருக்கிறார். அப்ப அவரு கிறிஸ்தவரா இருக்கிறவர் நான் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்றதுல பெருமை அடைகிறேன்னா, அதை விட பழைய மதமான ஹிந்துவா இருக்கிற நாம் ஹிந்து மதத்தை சேர்ந்தவன் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன்னு சொல்லலாமா? தப்பா? சொல்லாமா வேண்டாமா? சொல்லலாம்ல? சொல்லணும். அவர்கள் சொல்லிக் கொள்ற பொழுது ஏன் நாம சொல்லிக் கொள்ளக்கூடாது? நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கா இல்லையா? நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதனால அதுல நம்ம தயங்கக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன். கவனி. அதனால இதுல ஒண்ணும் வெட்கப்படவே கூடாது. தைரியமா சொல்லணும். யாருன்னு கேட்டா நான் ஹிந்து, நான் பெருமை மிக்க ஹிந்து அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லா மதத்தில், அதனால நான் ஹிந்துங்கிறதுனால மற்ற மதம்லாம் இழிவானதுன்னு அர்த்தம் கிடையாது. மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நான் மட்டமா நினைப்பேன், இழிவா நினைப்பேன் அர்த்தம் கிடையாது. எல்லா மதத்துல இருக்கிறவங்களையும் நான் சமமா மதிக்கிறேன். அவர்கள் மத வழிபாட்டுப்படி, அவர்கள் மதப்படி அவர்கள் நடக்கட்டும். நான் என்னுடைய மதப்படி நான் நடக்கிறேன். நான் என்னுடைய கோயிலுக்கு போவேன். அவங்களுடைய அவங்களுடைய சர்ச்சுக்கு போறாங்க. நான் என்னுடைய கோயிலுக்கு போறேன். எனக்கு என்னுடைய கோயிலுக்கு போறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போனா மாலை போடலாம், ஐயப்ப சீசனுக்கு மாலை போடலாம், நவராத்திரி கொண்டாடலாம், சிவராத்திரி கொண்டாடலாம், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம், கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் பார்க்கலாம், திருச்செந்தூர்ல போய் கொண்டாடலாம், பொங்கல் கொண்டாடலாம், தீபாவளி கொண்டாடலாம். இவ்வளவு இருக்குல்ல நமக்கு கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ராமநவமி கொண்டாடலாம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம், இத்தனை இருக்கு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம். இதெல்லாம் ஓம் சக்தி கோயிலுக்கு போகலாம். நமக்குன்னு எண்ணற்ற கோயில்கள் இருக்கு, எண்ணற்ற சாமிகள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மத விழா பண்டிகை இருக்கு. சந்தோஷமா அதை கொண்டாடலாம், திருவிழாவா கொண்டாடலாம். நம்ம ஊர்ல திரௌபதி அம்மன் இருக்காங்க, துர்கை அம்மன் இருக்காங்க, மாரியம்மன் இருக்காங்க, காளியம்மன் இருக்காங்க, ராமர் இருக்கிறார், தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், சிவன் இருக்கிறார், விநாயகன் இருக்கிறார், முருகன் இருக்கிறார். எல்லா கோயிலுக்கும் போகலாம். எல்லா பண்டிகையும் சந்தோஷமா உற்சாகமா கொண்டாடலாம். அதானே? அவர்கள் பண்டிகையை கொண்டாடட்டும், நாம நம்முடைய பண்டிகையை நாம கொண்டாடணும். ரைட்டா? சந்தோஷம், கரெக்டு தானே? சரி, ரைட்டு. அடுத்தது அதே மாதிரி நம்ம மதத்துக்குன்னு நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குல்ல. இப்போ ஸ்கூலுக்கு போனாக்கா அவர் யூனிஃபார்ம் கொடுக்குறான், ஒரு ஐடி கார்டு கொடுக்குறான், ஒரு பேட்ச் கொடுக்குறாங்களா இல்லையா? அதுலயும் ஸ்கூல்ல கூட 4 குரூப்பா பிரிச்சு இது எல்லோ, இது கிரீன் பிரிக்கிறான்ல.
ஆ எப்படி பிரிக்கிறான்? விளையாடுறதுக்கு டீம் பிரிக்கிறாங்க, பல டீமா. இது வந்து பச்சை கிரீன் அணி, எப்படி பேர் எப்படி சொல்றாங்க அது? நீலம், பச்சை, மஞ்சள்னு அப்படி பிரிக்கிறாங்க. ஆனா ஸ்கூலுக்குன்னு ஒரு பொது அடையாளம், ஒரு தனியா ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு பேட்சோ இல்லை ஐடி கார்டோ கொடுக்குறாங்க. அதை போட்டுக்கிறதுக்கு டீச்சர்ஸும் போடுறாங்கல்ல, டீச்சர்ஸும் அவங்க ஐடி கார்டு போடுறாங்க. ஒரு யூனிஃபார்ம், டீச்சர்ஸுக்கும் யூனிஃபார்ம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு யூனிஃபார்ம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கூலுக்குன்னு டீச்சர்ஸுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. வச்சிருக்காங்க, கையிலேயே வச்சிருக்கான் பாரு. அது மாதிரி அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு அடையாள அட்டை இருக்குல்ல, ஐடென்டி கார்டு இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு. அதை வந்து ஸ்கூல்ல இருக்கிற போது நம்ம போட்டுக்கிறோம். அதுல அதுக்கு ஏதாவது வெக்கப்படுறோமா? வெக்கப்படுறது இல்லையா? நம்ம நாட்டு மிலிட்ரியில இல்ல ராணுவத்துல இருக்காங்க, இல்ல போலீஸ் இருக்காங்க. போலீஸ்காரர் வந்து அவரு கவனி, ஹலோ, போலீஸ் வேலை பார்க்குற பொழுது போலீஸ் என்ன பண்றாங்க? அதுக்குன்னு யூனிஃபார்ம் இருக்காங்க, அதை போட்டுக்கிறாங்க. டாக்டரா இருந்தாக்கா ஹாஸ்பிட்டல் போனா அவர் வெள்ளை ஜம்முனு கோட்டு வெள்ளை கோட்டு போட்டிருக்காருல்ல, பார்த்த உடனே அவர் டாக்டர்னு தெரியுது. அது போறதுக்கு ஏதாவது வைக்கப்படுறாரா? இல்லையே. போலீஸ்காரர் அவரு ட்ரெஸ்ஸை போறதுக்கு ஏதாவது வைக்கப்படுறாரா? இல்லையே. ஆட்டோக்கார அண்ணன் கூட அவங்களுக்குன்னு ஒரு காக்கிட்ட சட்டை வச்சிருக்காங்க, அதை போடுறாங்க. அதுக்கு ஏதாவது வைக்கப்படுறாங்களா? ஒன்றும் இல்லையே. நமக்குன்னு ஒரு அடையாளம், அந்த என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்குன்னு இருக்கு. பஸ்ஸில் போனாக்கா கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டருக்கு, டிரைவருக்கு, அந்த மாதிரி கலெக்டருக்கு கூட ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. இப்போ அவங்கவுங்க அதுக்குன்னு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. அதே மாதிரி நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள், நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அதை காட்டிக்கொள்றதுல வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? வைக்கப்பட வேண்டியதில்லை, போட்டுக்கலாம்ல. அதே மாதிரி ஆனால் நம்ம மத அடையாளம் தான் என்னது? விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, வளையல் போடுறது, கொலுசு போடுறது, செயின் போடுறது. என்ன கரெக்டு தானே? இல்லை நம்ம மதத்துல தோடு போடுறது, மூக்கு குத்துறது இருக்குல்ல, கடுக்காம் போடுறது, குடுமி வைக்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம மதத்துக்கான அடையாளமா இருக்குல்ல. கயிறு, கோயிலுக்கு வந்து கயிறு கட்டுறோம், மாலை போடுறோம். இதெல்லாம் நம்ம மதத்துக்கான அடையாளம். இதை பண்றதுக்கு நம்ம தயங்க வேண்டியதே இல்லை. எப்படி போலீஸ்காரர் அவருக்கான யூனிஃபார்ம் போடுறாரோ, டாக்டர் அவருக்கான ஒரு ஆடை வைத்திருக்கிறாரோ, பள்ளியில போனா அதுக்குன்னு ஒரு அடையாள அட்டை இருக்கும். அதனால மற்ற மதத்துல மற்ற ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் கீழானவங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால மற்றதெல்லாம் சரியில்லை, நான் மட்டும்தான் சரின்னு அர்த்தமா? ஒண்ணும் கிடையாது. இப்ப நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை நம்ம பின்பற்றுகிறோம். அதை வெளிப்படுத்துறதுல நம்ம தயங்கக்கூடாது. அதனால பொட்டு வைக்கிறது, ஸ்கூலுக்கு போற போது பொட்டு வச்சுட்டு வரக்கூடாதுலாம் சொல்றாங்கல்ல. விபூதி போடக்கூடாது, பட்டை போடக்கூடாது, நாமம் போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா தப்பு. அவங்க மதத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, போடலைன்னா அவங்க போடாம இருக்கலாம், அவ்வளவுதானே. இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க சிலுவை போட்டுக்கிறாங்கல்ல, சிலுவை போட்டுக்கிறான். முஸ்லீம்னாக்கா தொப்பி வச்சுக்கிறாங்க, தாடி வச்சுக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது இல்ல. அதுக்கு ஏதாவது அவங்க வைக்கப்படுறாங்களா? ஒண்ணும் கிடையாது. பர்தா போட்டுக்கிறான், பெண்களா இருந்தாக்கா பர்தா போட்டுக்கிறாங்க, பாக்குறோம்ல. வெள்ளை கேப் போட்டுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் வைக்கப்படுறாங்களா? அப்படிக்கு நாம பொட்டு வைக்கிறதுக்கு, சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு ஏன் வைக்கப்படணும்? நம்ம உரிமை, நம்மளது நம்ம வைக்கிறோம், நம்ம நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துறோம். அதுக்காக மற்றவங்களை நம்ம இழிவுபடுத்துறோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அதை பின்பற்றுறோம். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம்ல. இப்போ துணி கடைக்கு போனாக்கா எத்தனையோ ட்ரெஸ் இருக்கு. நம்ம எந்த ட்ரெஸ் வாங்குறோம்? ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குறோமா? நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறோமா? நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம வாங்குறோம், போட்டுக்கிறோம். பச்சை சட்டையை இருந்துச்சு முன்னாடி வந்து உட்கார வச்சிருங்க. அதனால அக்கா இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க. நெத்தியில இன்னும் இருக்கு, எங்க இருக்கு? லென்ஸ் வேணும் போல, பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாதான் தெரியும் போல. நாங்கள் விபூதி வச்சிருக்கேன் பாரு, வைங்க. அதுதான் விபூதி இருக்கு பாரு, விபூதி வச்சுங்க, எடுத்து வைங்க பார்க்கலாம். அதை வைக்கணுங்கிறதுக்கு தான் சொல்றேன் நான். நல்லா அழகா விபூதி குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு வரணும் பாருங்க. ஏதோ வச்சிருக்காங்களா, கண்ணுக்கே தெரியல, ஒரு சின்ன புள்ளியா, கண்ணுக்கு தெரியாம. பெருசா வச்சா என்ன குறைஞ்சு போயிரும்? கையில கையா மொட்டையா இருக்கு.
வளையல் போடணும், அடுத்த வாரம் போட்டு வரணும். கழுத்து ஏன் மொட்டையா இருக்கு? செயின் போடணும். அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் சொன்னேன். ரைட்டா? கையில வளையல் போடணும், காலில் கொலுசு போடுறதுன்னா போடணும், நெத்தியில பொட்டு வைக்கணும், கழுத்துல ஏதாவது செயின் போடணும். இல்லைன்னா நீ ஹிந்து பொண்ணா கிறிஸ்தவ பொண்ணான்னு தெரியாது. அந்த வச்சிருக்கான ஜம்முன்னு பொட்டு வச்சிருக்கான் பாரு, சந்தன குங்குமம் வச்சிருக்கான் பாரு. கேர்ள்ஸுக்கு அதெல்லாம் வளையல் போடுறது, கழுத்துல போடுறதெல்லாம் கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு வந்து நாங்க சந்தன குங்குமம் வச்சா போதும். ரைட்டா? பண்ணணும். ஒண்ணும் இல்லைன்னா நம்ம ஹிந்துவா கிறிஸ்தவர்கள் அவங்க ஒண்ணுமே போறது இல்லையா? தெரியாது இல்ல, அடையா வித்தியாசம் தெரியாது இல்ல. சரி, கவனி தம்பி கவனி. அதனால இதுல வந்து நம்ம வெக்கப்படக்கூடாது. அது வச்சா அழகா இருக்கும். பார்த்தா கோயிலுக்கு போனா, பெருமாள் கோயிலுக்கு போனா மகாலட்சுமி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஜம்முன்னு. சிவன் கோயிலுக்கு போனாக்கா அம்பாள் பார்வதி தேவி அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி கொண்டையெல்லாம் போட்டு அதுல ஆபரணங்கள்லாம் போட்டு நல்ல சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி தேவதை மாதிரி இருக்கு. அப்படி இருக்கணும். நம்மெல்லாம் நமக்குள்ள கடவுள் இருக்காங்க, நமக்குள்ள மகாலட்சுமி இருக்காங்க. அதனால நமக்கு கவனி, நமக்கு போடுற அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் நமக்கு வச்சுக்கிறது இல்ல, உள்ள இருக்க கடவுளுக்கு வைக்கிறது. ரைட்டா? கவனி. நீ அவன் பேச, நான் சொல்றது கவனி, அவன்கிட்ட பேசாது. ரைட்டா? அதனால நம்ம பண்ற அலங்காரம் கவனி. நம்ம குளிக்கிறது, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் நம்ம போடுற மேக்கப்பு, சந்தனம் குங்குமம் வைக்கிறது, நகை போடுறது, அலங்காரம் பண்றதெல்லாம் நமக்கு பண்ணிக்கிறது இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளுக்கு பண்றது. நம்மள்ட்ட அழகா ஒரு கிருஷ்ணரை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அழகா அலங்காரம்லாம் பண்ணுவோம்ல. ஒரு பொம்மையை கொடுத்தா அந்த பொம்மைக்கே, வீட்டுல இருக்க நாய்க்கே சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறாங்கல்ல. அதுக்கு கழுத்துல ஒரு செயின் போட்டு விடுறான். நாய்க்கு நாமம் போடுற போது நமக்கு போட்டா என்ன? மாடுக்கு வைக்கிறோம். மாடுக்கு கூட சந்தன குங்குமம் வைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அது மாடுக்கு வைக்கிறது இல்ல, அதுக்குள்ள இருக்க சாமிக்கு வைக்கிறது. அதே மாதிரி நமக்கு பண்ணிக்கிற அலங்காரம் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சாமிக்கு பண்ணிக்கிற அலங்காரம். ரைட்டா? இதே இது சுடுகாட்டுக்கு போனாக்க அங்க பேய் பிசாசெல்லாம் இருக்கும். அங்க ஏதாவது அலங்காரமா இருக்குமா? கோயில் பார்த்தா கோயிலோட அலங்காரமா அழகா இருக்கு, சுடுகாடு எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அப்ப பேய் பிசாசு இருக்கிற இடத்துல அலங்காரம் பண்ண வேண்டியது இல்லை. நல்ல சாமி தெய்வங்கள் இருக்கிற இடத்துல அழகா அலங்காரம் பண்ணி இருக்கணும். ரைட்டா? அதனால பண்ணணும். பாக்குறதுக்கு ஒண்ணு கவனி, எதுக்காக வைக்கணும்னா இது நமக்குள்ள இருக்க சாமிக்கா நம்ம பண்ற அலங்காரம் ஒண்ணு. இன்னொன்னு, நல்ல அலங்காரம் பண்ணி இருக்க முகத்தை பார்த்தாலே பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதானே? நம்மளை பார்த்தா அடுத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா ஐயா அப்படின்னு இருக்கணுமா? நம்மளை பாக்குற பொழுது மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்ல. ஆஹா என்ன அழகா இருக்காங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, ஆண்டாள் மாதிரி இருக்காங்க, ஸ்ரீராமர் மாதிரி இருக்காங்க, முருகன் மாதிரி இருக்காங்க. அழகா முருகப்பெருமான் பாக்குறதுக்கு வந்து முருகப்பெருமான் மாதிரி இருக்கான், ஐயப்பன் மாதிரி இருக்கான் சொல்லணும்ல. பார்த்தா அப்படி இருக்கணும்ல. யோசிச்சு சொல்லு. அதனால பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணி இருக்கிறவங்கள பார்த்தா, நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாம பண்ணி இருந்தா மற்றவங்களுக்கு அது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு அப்படி பார்த்தா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வட அழகா இருக்கே, எந்த கடையில தான் துணி வாங்கின கேக்குறோம். நல்லா சூப்பரா தலை சீவி இருக்கே, யாரா பின்னி விட்டாங்க கேக்குறோம்ல. வீட்டுல பாட்டி பின்னி விட்டாங்க, அம்மா பின்னி விட்டாங்க, அத்தை பின்னி விட்டாங்க, அழகா இருக்கிறத பார்த்த உடனே நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி நாம அழகா இருந்தா பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல சந்தோஷமா இருக்கிறதுனா ஒருத்தருக்கு அல்வா வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம்னு இல்லை, சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம்னு இல்லை. நம்ம அழகா அன்பா பேசினாலே, அழகா அலங்காரம் பண்ணி இருந்தாலே, நாம சந்தோஷமா இருந்தாலே பாக்குற மற்றவங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். அதுவே ஒரு பெரிய புண்ணியம். சரி, இதை ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு பண்ணலாம், பிரேக் கொடுக்கலாம். நான் இந்து மதம் என்னும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். எல்லா மதத்தினரையும்
சமமாக மதிப்பேன். எனது மத அடையாளத்தை தயங்காமல் அணிவேன். அதனால கிளாஸுக்கு வர்ற பொழுது அழகா இங்க மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போகும்போது சந்தனம் குங்குமம்லாம் அழகா வச்சு வடையெல்லாம் போட்டு ஜம்முன்னு வரணும். ரைட்டா? அங்க இங்கே வச்சுட்டு வரலன்னா இங்கே நான் குங்குமம் சந்தனம் இது விபூதி வச்சிருக்கேன், இங்க வந்தாவது வச்சுக்க. இந்த இங்க வச்சிருக்கேன் விபூதி வச்சிருக்கேன், வைக்கலன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஐயா நீங்க எங்கேயும் இல்ல, பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் உட்காரு. இல்லைன்னா கோயில்ல முன்னாடி வர்ற போதே கோயில்லயே வச்சிருக்கேன். கோயில்ல இருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சிருக்காங்க கோயில்ல. வெரி குட். சரி சொல்லு, ஒரு நம்பர். இன்னொரு ஆள் நிறைய இருக்கு, எத்தனை பேருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 சொல்லு. 1 2 3 4 5 6 வரிசை 7 அங்க 11 12 13 14 22. இங்க கேர்ள்ஸ்ல 1 சொல்லுங்க. 1 இவ 7 8 11 பின்னாடி 12 13 14 15 பின்னாடி 16 17 18 19 20. சரி 20 22 20 22. சரி சரி இப்போ அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு. தண்ணி குடிக்கிறனா குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போறேன்னா போயிட்டு வேகமாக வரணும்.